அத்தியாயம் 24. மறுநாள் காலை எழுந்ததிலிருந்து கேசி மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தான். தனது அடுத்த ஸ்டெப் என்னவென்று யோசிக்க ஆரம்பித்தான். நேரடியாக அவளை அணுகக்கூடாது, அவன் மூலியமாகவே அவளை நெருங்க வேண்டும் என்று எண்ணினான். மற்றொரு அறையில் முதல் நாள் ஏறிய போதையில் கிடந்த சித்தார்த் மெல்ல தள்ளாடியபடியே எழுந்து வர, அவனை கண்டதும் சமையல்காரரிடம் லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வரும்படி கூறியவன் அவனை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான். தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்த சித்தார்த், அவன் பேசினானா என்றான். இல்லை சித்து, அவன் என்னவோ எதையோ கண்டு பயந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் என்றான். அவளை பிடிச்சிட்டியா? இல்லடா, தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கையில் சிக்கலை என்றான் சங்கடமாக. வேகமாக சோஃபாவிலிருந்து எழுந்தவன் டீப்பாயை காலால் உதைத்து, என்னை உறுத்தி பிரிச்சுட்டு போயிட்டுருக்கா, அவளை இன்னமும் உயிரோடு விட்டு வச்சிருக்கோம் என்றான் ஆங்காரமாக. அவன் தோள்களை அழுத்தி பிடித்து, சித்து, நம்ம ஆட்கள் சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படியும் 2 நாளில் சிக்கிடுவா என்றான் சமாதானப்படுத்தும் வகையில். அவனது கையை உதறியவன் வெறி பிடித்தவன் போல, எதுக்கும் உதவாமல் பண்ணிட்டு போயிருக்காடா, எல்லாத்தையும் கண் முன்னால் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது பெருங்கொடுமை, டாக்டரை கேட்டால் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் கொடுன்றான் என்றான் எரிச்சலாக. சித்து, எல்லாம் நல்லதுக்கேன்னு நினை, டாக்டர் சொல்கிறத கேட்டு கொஞ்ச நாள் சும்மா இரு, அப்புறம் நிறைய ஃப்ரெஷ் பீஸாக பார்த்துக்கலாம் என்று கூறி கண் சுமிட்டினான். அப்பொழுது லெமன் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க, அதை வாங்காதவன் எனக்கு ஒரு லார்ஜ் வேணும் என்றான். அவனை சமாதானப்படுத்தும் வகையறியாது விழித்தவன், டேய், காலையிலேயே எதுக்கு, இதை இப்போ குடி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தரேன் என்றவன் லெமன் ஜூஸை அவன் கையில் கொடுத்தான். அப்பொழுதும் அதை வாங்காமல் மறுக்க இருந்தவனை ஒரு நிமிடம் பார்த்தவன், இரு வரேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று 2 மாத்திரைகளை எடுத்து வந்து அதில் கலந்தான். பின்னர் கிளாஸை அவன் கையில் கொடுக்க, அதை வாங்கி ஒரே மடக்கில் குடித்து முடித்தான். சற்று நேரத்தில் கண்கள் அறகுறையாக செருக சோஃபாவில் மயங்கி கிடந்தான். உடனே சித்துவின் ஆட்கள் அவனை அழைத்து செல்ல வந்தவர்கள் தூக்கிச் சென்றார்கள். அதில் சற்றே அதிக வயதுடைய ஒருவர், நீ பண்ணுறது நல்லா இல்லை, அந்த பையனுக்கு கையில் காசு இருக்குன்னு வீட்டில் கண்டுக்காமல் விட்டுட்டா நீ அவனை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க, இந்த பாவம் உன்னை சும்மா விடாது என்றார். அவரை கேலியாக பார்த்தவன், நான் அவனை இங்கே வர சொல்கிறது இல்லையே, அவனுக்கு சொர்க்கத்தை தேடி வரணும்னு வரான், அப்புறம் அவனை பெற்றவங்களும் அதை பற்றி கவலைப்படலை, போங்க பெருசு, போய் உங்களுக்கு சம்பளம் வருதான்னு மட்டும் பாருங்க என்று விரட்டினான். அவரோ அவனை கடுமையாக முறைத்து, இந்த பாவத்துக்கெல்லாம் நீ நிறைய அனுபவிப்ப என்று கூறிவிட்டு சென்றார். அவர் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்தவன், இப்போவே நிறைய அனுபவிக்கிறேன், இதுக்கு மேலேயா, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நன்றி என்றான் டபுள் மீனிங்கில். அவனை கடுமையாக முறைத்து விட்டு சென்றவர், இவனையெல்லாம் அந்த கடவுள் சும்மா விட்டுருக்காரு, இவன் பண்ணுற பாவத்துக்கு லாரியில் அடிபட்டு சாகணும் என்று புலம்பிக் கொண்டே சென்றார். அவர் சென்றதும் லேப்டாப்பை எடுத்து கொண்டு அமர்ந்தவன் அதில் சர்வாவின் முகநூல் பக்கத்தை ஆராய்ந்தான். பூஜா எந்த படத்திற்கும் லைக் போடவே இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டு ஃபோனை கையில் எடுத்தான். அன்று தனக்கு வேண்டியதை வாங்கி கொண்டு வர ஷாப்பிங் போகலாம் என்று தயாராகி கொண்டிருந்தாள் பூஜா. அப்பொழுது அவளது ஃபோன் அழைக்க, அதை எடுத்து பார்த்தவளின் இதழ்களில் நக்கலான புன்னகை. ஆடு தானாக வந்து சிக்குது என்று சொல்லி கொண்டவள் ஆன் செய்து காதில் வைத்தாள். ஹாய் பூஜா, எப்படி இருக்க என்றான் கேசி. ஹாய் கேசி என்று சொன்னவள் தனது குரலை கரகரப்பாக்கி கொண்டு பேசினாள். அவளது குரலில் தெரிந்த சோகத்தை உணர்ந்தவன், ஆர் யூ ஓகே, நேற்று உன்னை பார்ட்டியில் எதிர்பார்த்தேனே என்றான் எதுவும் தெரியாத மாதிரி. அவளோ அதை கண்டு கொள்ளாமல், நீ தான் என்னை கூப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி என்னை எதிர்பார்ப்ப என்றாள் கடுப்பாக. அவனோ குரலில் தானாக வரவழைத்து கொண்ட அதிர்ச்சியுடன், உன்னையும் அழைச்சிட்டு வர சொல்லித்தானே சர்வா கிட்ட சொன்னேன் என்றான். அதை பற்றி என்கிட்ட பேசாத கேசி என்றாள் ஆத்திரமாக. ஏன், என்ன ஆச்சு? நான் எதுவும் சொல்கிற மனநிலையில் இல்லை கேசி, ப்ளீஸ் என்றாள். ஓகே, ஏதோ லவ்வர்ஸ் ஸ்குவாரல் போல இருக்கு, நான் எதுவும் கேட்கல என்றவன், உனக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லு பூஜா, ஐ எம் ரெடி டு டூ இட் அவன்றான். அவளோ உள்ளுக்குள், உன்னை ஐஸ் பாரில் வைக்க தாண்டி ஹெல்ப் வேணும் என்று சொல்லிக்கொண்டு, கண்டிப்பாக தேவைப்பட்டா கேட்குறேன் என்று கூறி ஃபோனை அணைத்து விட்டாள். முதல் நாள் நடத்திய நாடகம் நன்றாக வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டவள், அவன் தங்களின் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டாள். இப்போது கூட என் மனநிலையை நோட்டம் பார்க்கவே ஃபோன் செய்திருக்கிறான் என்றும்
தெரிந்து கொண்டாள். சற்று நேரம் அவன் பேசியதை எல்லாம் யோசித்து பார்த்துவிட்டு பின்னர் வாணிக்கு அழைத்து அனைத்தையும் பகிர்ந்து கொண்டாள். வாணியும் சர்வாவிடம் எதுவும் பேச வேண்டாம் என்று கேசி ஃபோன் செய்ததை தானே சொல்லிக் கொள்வதாக கூறி வைத்துவிட்டாள். இதன் நடுவே ஜோவிற்கு ஒரு பிரச்சனை எழுந்தது. அவள் வேலை செய்யும் ஆஸ்பத்திரியிலிருந்து அவளது ஃபோனிற்கு செய்தி வந்தது. எதற்காக விடுப்பு எடுத்தாள் என்று எதுவும் தெரிவிக்காமலே சென்றதனால் உடனடியாக அவள் வரவேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அவள் வெளியில் சென்றால் நிச்சயம் ஆபத்தில் மாட்டிக்கொள்வாள். எப்படி இந்த பிரச்சனையை கையாள்வது என்று புரியாமல் யோசனையில் இருந்தனர். அவன் கண்ணில் பட்டால் நிச்சயம் அவளை தூக்க முயற்சிப்பான். இதை எப்படி சமாளிப்பது என்று தவித்தாள். வெற்றி அண்ட் டீமும் அவளை அங்கு போக வேண்டாம் என்று கூறினர். ஆனால் அது தனது வருங்காலத்திற்கு பிரச்சனை என்று பயந்தாள். அதை உணர்ந்து கொண்ட வெற்றி, ஓகே, நாம் ரிஸ்க் எடுத்து இவங்களை அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு அழைச்சிட்டு போவோம். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படியும் ஹாஸ்பிட்டல்லையும் ஆள் வச்சுருப்பான். போலீஸ் இவங்க பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சாலும் உஷாராயிடுவான். அதனால் நாம் இருக்கிறதும் தெரியக்கூடாது, இவங்களையும் காப்பாற்றணும் என்றான். அதன் பின்னர் அவளை எப்படி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது என்று முடிவெடுத்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பித்தனர். கைஸ், ஒன்று நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் ஜெயிச்சிட்டோம்னா அவனை ஈஸியாக முடிச்சிடலாம். நம்மோட ஒரு ஸ்டெப்பு கூட தவறாக போகக்கூடாது, கவனம் என்று கூறிவிட்டு ஏற்பாடுகளை கவனிக்கச் சென்றான். வெற்றியின் ஏற்பாட்டின்படி அவள் வேலை செய்யும் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் அவளுக்காக தயாரானது. அவள் தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து சற்றே முகம் மறைத்து காரில் அழைத்து சென்று நடுவழியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸிற்கு மாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். எமர்ஜென்சி வார்டிற்கு அருகே சென்று நிறுத்தி அவளை ஸ்ட்ரெச்சரில் போட்டு போர்வை போட்டு லேசாக முகத்தை மூடியிருக்க அவசரமாக உள்ளே கொண்டு சென்றனர். மருத்துவமனைக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த ஒரு அறைக்குள் ஸ்ட்ரக்சரை கொண்டு செல்ல படுத்திருந்தவள் அவசரமாக எழுந்து ஆடைகளை சரி செய்து கொண்டு துப்பட்டாவை எடுத்து முக்காடிட்டு கொண்டு தலைமை மருத்துவரை பார்க்க சென்றாள். அவளை பாதுகாக்கும் விதமாக சற்றே தள்ளி இருவர் தொடர்ந்து சென்றனர். தலைமை மருத்துவரிடம் அனுமதி பெற்று அவள் உள்ளே செல்ல அவர்கள் தள்ளி நின்று அங்கிருந்த சூழ்நிலையை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அதே நேரம் கீழே கேசியின் நாட்களில் ஒருவன் செவிலிப் பெண்களில் ஒருத்தி ஜோ வந்திருப்பதை கூறிவிட்டு சென்றாள். அவள் சொன்னதும் அவர்கள் பரபரப்படைந்தனர். உடனே கேசிக்கு அழைத்து விவரம் தெரிவிக்கப்பட்டது. என்ன ஆனாலும் சரிடா, அவளை கொண்டு வந்துருங்க என்றான் வெறியுடன். கீழே இருந்தவர்கள் அவளை தேடி மருத்துவமனைக்குள் நுழைந்தனர். அதே நேரம் தலைமை மருத்துவரிடம் பேசி முடித்துவிட்டு அவர் சொன்ன சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து கொண்டு ஸ்ட்ரக்சர் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் செல்ல ஆரம்பித்தாள். அந்நேரம் அவளை தேடி அந்த ஃப்ளோருக்கு வந்திருந்தவர்களின் கண்ணில் அவள் பட்டுவிட்டாள். அடுத்த நிமிடம் அந்த மாடி கலேபரமானது. பிடி பிடி என்று அவர்கள் அவளை துரத்த அவளோ பயத்துடன் வேகமாக மாடிப்படியில் இறங்க ஆரம்பித்தாள். அவளை பாதுகாக்க வந்தவர்கள் சற்றென்று முடிவெடுத்து வேறு வழியில் அவசரமாக அடுத்த ஃப்ளோருக்கு சென்றனர். அவளை துரத்தியவர்கள் எப்படியும் பிடித்தே தீர்வது என்கிற வெறியுடன் அவளை தேடினர். அவர்கள் கண்ணில் படாமல் ஒவ்வொரு அறையாக கடந்து சென்று மாடிப்படி அருகே செல்லும் நேரம் ஒருவன் அவளை மடக்கி பிடித்திருந்தான். அவனிடமிருந்து துள்ளி போராடி விலக முயல அவன் கொடுத்த அழுத்தத்தில் உடல் வலித்ததுதான் மிச்சம். அந்நேரம் அவளது பாதுகாவலர்களில் ஒருவன் கையில் இருந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றால் அவன் தலையில் அடித்திருந்தான். வழியில் ஜோவை விட்டு விட்டு அவன் கீழே விழ பட்டென்று ஜோவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு மாடிப்படியில் வேகமாக இறங்கி வாசலை நோக்கி ஓடினான். அங்கு அவர்களுக்காக தயாராக இருந்த காரில் ஏறினர். அடுத்த நிமிடம் கார் வேகமாக பறந்தது. தலையில் அடி வாங்கியவனும் மற்றவனும் கீழே வந்து பார்க்கும் நேரம் அவர்கள் பாதி தூரத்தை கடந்திருந்தனர். காரினுள் இருந்தவர்கள் மூவரும் நிம்மதியாக புன்னகைத்தனர். மாட்டிட்டேன்னு நினச்சேன், உங்கள் எல்லோருக்கும் தேங்க்ஸ் என்றால் சீட்டில் ஓய்வாக சாய்ந்தபடி. அதே நேரம் அவள் தப்பித்த செய்தியை கேள்விப்பட்ட கேசி மூளையில் இருந்த பூஜாடியை தூக்கி எடுத்திருந்தான். தன் முன்னே இருந்த அடியாட்களிடம் அவ கூட யார் வந்தாங்கன்னு கேட்டு சொல்லுங்கடா, ஒரு பொண்ணு என் கண்ணில் விரல விட்டு ஆற்றா, எப்படி இது என்றான் ஆங்காரமாக. அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்த ஆட்களிடம் விவரத்தை சேகரித்து அவனிடம் தெரிவித்தனர். அங்கும் இங்கும் கோபத்தோடு நடந்தவன், அவள் சென்னைக்குள்ளே தான் நிச்சயமாக இருக்கணும். நம்ம ஆட்களை விட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு, சொந்தக்காரங்க வீடுன்னு ஒன்று விடாமல் தேட சொல்லுங்கள். நாம் அடிக்கிற அடியில் அவளாக அலறி அடிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து சேரணும் என்றான். அவள் வெற்றி ஏற்பாடு செய்திருந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட பெற்றவர்களும் நிம்மதி அடைந்தனர்.
எல்லாம் 1 மணி நேரத்திற்குத்தான். அதன் பின்னர் வெற்றியிடம் இருந்த அவளது தந்தையின் ஃபோனுக்கும் அவளது ஃபோனுக்கும் செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கியிருந்தது. அவளது தோழிகளின் வீடுகளில் புகுந்து அவளை தேடி அட்டகாசம் செய்திருந்தனர் கேசியின் ஆட்கள். அடுத்து அவளது சொந்தங்களின் வீட்டிற்கும் சென்று ரணகலத்தை உண்டாக்கினர். அவர்கள் பதறி அடித்து ஜோவிற்கும் தந்தைக்கும் அழைத்து பார்த்து ஃபோன் எடுக்காமல் இருக்க வாட்ஸ்அப்பிலும் மெயிலிலும் செய்திகளை அனுப்பியிருந்தனர். அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு 2 ஃபோனையும் மொத்தமாக அணைத்து தூக்கி போட்டான். ஃபோன் அவனிடம் இருந்தால் ஜோவிற்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. வாணியிடம் கேட்கலாம் என்று அவள் அலுவலகத்திற்கு கிளம்பினான். போகும் வழியில் ஜோவின் நம்பருக்கும் தந்தையின் நம்பருக்கும் வந்திருந்த தகவல்களை வைத்து அந்த எண்களின் முகவரியை தொலைபேசி அலுவலகத்தில் வாங்கி கொண்டான் வெற்றி. அவள் அலுவலகத்திற்கு சென்றவன் அவளின் அனுமதிக்காக காத்திருந்தான். அவள் அனுமதிக்கவும் உள்ளே சென்றவன் மருத்துவமனையில் நடந்ததையும் ஜோவின் தோழிகளின் வீட்டிலும் சொந்தக்காரர்கள் வீட்டிலும் அவன் செய்யும் பிரச்சனைகளை எடுத்து கூறினான் வெற்றி. யோசனையுடன் இருக்கையில் இருந்து எழுந்தவள், அவளை பிடிக்காம விடமாட்டான்னு நினைக்கிறேன் வெற்றி என்றாள். என்ன பண்ணலாம் சொல்லுவானி? ஜோவால் அவளை சேர்ந்தவங்களுக்கு பிரச்சனை, நாம் இன்வால்வ் ஆனால் பிரச்சனையே ரொம்ப பெருசாகிடும் என்றான் தாடையை தடவியபடி. தனது பர்சனல் ஃபோனை எடுத்தவள் வெற்றியிடம் தூக்கி போட்டு, ராயபுரம் காளிக்கிட்ட பேசு வெற்றி, அந்த ஃபோன் நம்பர்களை வச்சு முகவரியை கண்டுபிடி, காளி ஆட்களை வச்சு கேசியோட ஆட்களை முடி என்றாள். அவள் சொன்னதில் முகமெல்லாம் புன்னகை பரவ அலுவலகம் என்பதை மறந்து வேகமாக சென்று, என் செல்லம் என்னமா பிளான் போடுற என்று கூறி அணைத்து கொண்டான். அவனது செயலில் கடுப்பாகி அவனை பிடித்து தள்ளியவள், என்ன வெற்றி, இது கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லை, ஆஃபீஸில் வச்சு என்ன பண்ணுற என்றாள். உனக்கு என்ன தெரியும், நான் பயங்கர டென்ஷனில் வந்தேன், சட்டுன்னு அழகாக முடிவை சொல்லி மாமனை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட என்றான் அவள் அருகே இழைந்து கொண்டே. மெல்லிய சிரிப்புடன் போய் வேலையை பாரு மேன் என்றாள். அவளை ரசித்து பார்த்து கொண்டே, முடிச்சிட்டு வரேன் சத்தியவாணி, மாமனுக்காக காத்துரு என்றான் விஷம புன்னகையுடன். அவளோ சிரிப்புடன், பிள்ளைய ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு நீ லூட்டி அடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா நான் சொன்ன வேலையை பாரு என்றார். சட்டென்று சீரியஸான பாவனையுடன், ஓகே வாணி, காளிகிட்ட பேசி மொத்தத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு லேட்டானாலும் ஆகும் என்று கூறிவிட்டு கிளம்பினான்.